அந்த வடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் வடலூரிலே பச்சை தண்ணியில விளக்கரித்த மகான். அந்நியார் வீட்டுல இல்ல, விளக்கேத்தனம், விளக்குல எண்ணெய் ஊத்தி வச்சாச்சு, என்ன அப்படியே இருக்கு. பக்கத்துல பச்சை தண்ணியில விளக்கறிய விட்ட அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடிய மகான். அந்த வள்ளல் பெருமானார் வாழ்ந்த நாட்டிலே நாம் எல்லாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட 10 இலக்கியங்களோடு நாமும் ஒன்றிணைந்து அதுதான் நம்மளை சரிப்படுத்தும். இலக்கண வகுத்த மொழி இந்த தமிழ் மொழி. இந்த தமிழர்களுக்கு விட்டு சென்ற காவியங்களும் இலக்கியங்களும் எண்ணற்றவை. அந்த எண்ணற்றவையானதிலே தாய்மார்கள் எப்படி இருக்கணும், கருணையே வடிவமானவர்கள் தாய்மார்கள். அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா பொறுக்காது தாய்க்கு. அவ வேணா அடிப்பா, மத்தவங்க அடிச்சிடக்கூடாது. அதுலயும் பெத்த தகப்பன் அடிச்சுட்டா கூட மனசு தாங்காது. ஏங்க பிள்ளைய போட்டு போயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு, விடுங்க அவனை கூப்பிட்டு, ஏன்டா நீ பாட்டுல அந்த இருக்கல எழுத்து பேசிக்கிட்டு போட, அங்கிட்டு போ, அத்தை வீட்டுக்கு போ, கடைக்கு போ, எதாவது பண்ணிட்டு வா. ஏன் அந்த மனுஷனோட எழுத்து பொறுக்காது தாய் உள்ளம். ஏன்னா 300 நாள் சுமந்திருக்கிறான். 7200 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கருவில் இருக்கிறோம். 7200 மணி நேரம் சுமக்கிற தாயார் தன் பிள்ளையை, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு